கடவுள் பற்றற்ற நீ பற்றற்று இருந்தால் தான் அதை தொட முடியும். நீ உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் சுமந்துக்குன்னு கடவுளை தொடவே முடியாதும்மா. நீ நல்லா இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணு. நீ வாழற காலத்திலே கடவுள்கிட்ட போ. நீ மிருகம் இல்லை, உனக்கு 6 அறிவு மனிதன் நீ. அப்போ பொருளையும் தேடணும், நீ அருளையும் தேடணும்னு பெருமான் ரொம்ப அழகா சொல்லி வச்சாருமா. யாரா இங்க உயர்ந்தவன் தாண்டவன் சாமியை தவிர? சாமி மட்டும்தானே சாவாதது. நீ எல்லாம் சாவதானே போற. சொன்னவனும் சாவ போறான், கேட்டவனும் சாவ போறான். அப்புறம் யார் இங்க உயர்ந்தவன்? எவன் ஒருத்தன் துன்பப்பட்டு வாழறானோ அவன் உலகத்துக்கு நிரந்தரமா நிற்பான். எவன் ஒருத்தன் இன்பத்தில் வாழறானோ அவன் அட்ரஸ்ல போயிடுவான். இதான் உலக வாழ்வு. எத்தினி கோடி நீ வச்சிருந்தாலும் சரி, ஒரே ஒரு புடி மண்ணு கூட உன் கூட வராது. எடுக்க முடியுமா? எடுத்து போக முடியுமா? எடுத்து போன உண்டா இந்த உலகத்துல? எவனாலுமே முடியாது. ஏன்? மண்ணு எடுத்துக்கின்னு போவேனா? சரி, அது இறைவன் செய்தது மண்ணு, இறைவன் செய்தது தண்ணி, இறைவன் செய்தது வெயில். இப்படி 5 பஞ்சபூதத்தையும் இறைவன் செய்தான். நீ அதை எடுக்குவான். ஏன்னா அது கஷ்டம், பெரிய ஆள் செய்தது. சராசரி மனுஷன் செய்தது இந்த உடல் எடுத்துன்னு போயிட்டு மறைச்சிக்கின்னு போயிட்டு பார்த்தோம். முடியலையேடா. ஆசை. எல்லா மதத்துகளும் இறைவன் ஒருவனே, அவன் பேரொழியானவன். அவனுக்கு பேரு கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. இது வாழ்க்கையில நீ பிறந்திருந்து சாக போற வரைக்கும் கஷ்டம் இருக்குது. இதை போய் யார் தீர்க்க முடியும்? நீ தான் தீர்த்துக்கணும். இதனால யாராலையும் தீர்க்க முடியாதுமா. நான் படுற துன்பம் மட்டும் படக்கூடாது என் கண் எதிர. அதான் அன்பு. நான் 3 வேளை சாப்பிட்றேன், ஒரு 3 வேளை பட்னியாக்குறான். நான் 2 வேளை சாப்பிட்டா அவனுக்கு 1 வேளை கொடுக்குறேன். அதான் அன்பு. दक्षपारे वहन्तं नागं पासञ्चगण्डां प्रलेपुतवहं साङ्कुशं वामभागे नानालङ्कारयुक्तं स्फटिकमणिदिवं पार्वतीशं नमामि रुद्राक्षं वह्निहस्तं उडुपतिसहितं भस्मोत्तोलिताङ्गम् उल्लासं पद्मपीठं मुदवहनेनम् ऊर्ध्वगङ्गाधरेशम् ओंकारमूलमन्त्रं मुनिजनसहितं वेदसारं शिवाख्यं वन्दे कैलासनाथं सकलसुरगुरुं दक्षिणामूर्तिदेवम् ॐ नमो भक्तिगेभ्यो देवानागं हृदयेभ्यो नमो विचिनगेभ्यो नमो विचिन्वद्गेभ्यो नमः आविर्हद्गेभ्यो नमः आविर्वद्गेभ्यः महादेवाय नमः अवाक्य आवाहन स्थापन सन्निधान सन्निरोधन दिग्बंधन अवगुंडन दालत्रिय तेनुमुद्रं त्रिशूलमुद्रं दर्शयित्वा स्वामिन् सर्वजगन्नाथ यावत् पूजावसानकं तावत्तं तपरिभावेन कुम्भेऽस्मिन् अग्निमध्ये सन्निधिं कुरु सान्निध्यं कुरु स्वाहा महादेवाय नमः आसनमर्घ्यपाद्यं समस्तोपचारपूजां समर्पयामि
ஓம் சத்குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த குருவே போற்றி. சத்குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளோட குரு பிரம்மா சீனிவாசையா மனைவி குரு பிரம்மா ஜமுனம்மா. குரு பிரம்மஸ்ரீ தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் அவரது துணையருக்கும் இந்த மலேசியா ஆசிரமத்தை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மேலும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து சீடர்கள் சார்பாகவும் இந்த சிறப்பு ஐயா குரு அவர்களுக்கும் அவர்களுடைய செய்யப்படுகிறது அனைவரும் மகிழ்ந்து பாராட்டுகிறோம். கண்ணில் நல்லதொரு கழுமலர் வளனக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. குரு சொன்னதுலேயே நிற்கணும், எப்பவும் மனசில் அதை உள்வாங்கணும், அதுலேயே நிற்கணுன்ற கூடிய அந்த நிலையை மாற்றி அமைச்சிரும். எப்படி அமைக்கும் இதுன்னா சூழ்நிலை பக்கத்தில் அப்படி உருவாக்கிடும். மனைவிக்கு கணவன் சொல்லானியாவும் மனைவிக்கு கணவனுக்கு மனைவி சொல்லானா இப்படி சில குடும்பத்துங்கள்லாம் அமைஞ்சிரும், தவிர்க்க முடியாது. காரணம் என்னன்னா விதி. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வரணும். மேலே இருக்கக்கூடிய இறைவனை, மேலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஒரு ஸ்டெப்பை நகர்த்தி கொண்டு வரணும்னு சொன்னால் எப்படி வரணும்னா காற்று மூலயமா. அப்போது வெளியிலிருந்து மேலே இருக்கிறது வெளி, ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்ட வெளி. இப்போ வெளியிலிருந்து ஒரு காற்று உள்ள இடத்துக்கு கொண்டு வரணும். காற்று மேலேருந்து கீழே வரும்போது காற்று இருக்கிற கூடிய இடத்துக்கு கொண்டு வரும்போது அங்கே நெருப்போடு சேர்ந்துடும். இப்போ நெருப்பு காற்று ரெண்டும் சேர்ந்த உடனே பூமிக்கு வருது. ஒரு நிமிஷம் நான் குருவை பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கு. கடவுள் பற்றற்றவர், நீ பற்றற்று இருந்தால் தான் அதை தொட முடியும். நீ உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் சுமந்துக்குன்னு கடவுளை தொடவே முடியாதும்மா. நீ நல்லா இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணு. நீ வாழற காலத்திலே கடவுள்கிட்ட போ. நீ மிருகம் இல்லை, உனக்கு 6 அறிவு மனித. நீ அப்போ பொருளையும் தேடணும், நீ அருளையும் தேடணும்னு பெருமான் ரொம்ப அழகா சொல்லி வச்சாருமா. யாரா இங்க உயர்ந்தவன் தாண்டவன் சாமியை தவிர? சாமி மட்டும்தானே சாவாதது. நீ எல்லாம் சாவதானே போற, சொன்னவனும் சாவ போறான், கேட்டவனும் சாவ போறான். அப்புறம் யார் இங்க உயர்ந்தவன்? எவன் ஒருத்தன் துன்பப்பட்டு வாழறானோ அவன் உலகத்துக்கு நிரந்தரமா நிற்பான். எவன் ஒருத்தன் இன்பத்தில் வாழறானோ அவன் அதசில் அது போயிடுவான். இதான் உலக வாழ்வு. எத்தினி கோடி நீ வச்சிருந்தாலும் சரி, ஒரே ஒரு புடி மண்ணு கூட உன் கூட வராது. எடுக்க முடியுமா? எடுத்து போக முடியுமா? எடுத்து போன உண்டா இந்த உலகத்துல? எவனாலுமே முடியாது. ஏன்? மண்ணு எடுத்துக்கிட்டு போவேனா? சரி, அது இறைவன் செய்தது மண்ணு, இறைவன் செய்தது தண்ணி, இறைவன் செய்தது வெயில். இப்படி 5 பஞ்சபூதத்தையும் இறைவன் செய்தான். நீ அதை எடுக்குவான். ஏன்னா அது கஷ்டம், பெரிய ஆள் செய்தது. சராசரி மனுஷன் செய்தது இந்த உடல் எடுத்துன்னு போயிட்டு மறைச்சிக்கின்னு போயிட்டு பார்க்க முடியலையேடா. ஆசை. எல்லா மதத்துகளும் இறைவன் ஒருவனே, அவன் பேரொழியானவன். அவனுக்கு பேரு கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. இது வாழ்க்கையில் நீ பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் கஷ்டம் இருக்குது. இதை போய் யார் தீர்க்க முடியும்? நீ தான் தீர்த்துக்கணும். இதனால யாராலையும் தீர்க்க முடியாதுமா. நான் படுற துன்பம் மட்டும் படக்கூடாது என் கண் எதிர. அதான் அன்பு. நான் 3 வேளை சாப்பிட்றேன், ஒரு 3 வேளை பட்னியாக்குறான். நான் 2 வேளை சாப்பிட்டா அவனுக்கு 1 வேளை கொடுக்குறேன். அதான் அன்பு.